வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். சமுதாயத்துல ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஆன்மீக துறையில ரொம்ப குறைவு. பொருள் துறையில், அரசியல் துறையில், இலக்கிய துறையில் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனிடமும் அந்த இறை ஆற்றல் பேரறிவாக உள்ள இருக்கு, எழுச்சி பெறும். அப்ப நாம எந்த துறையில், எந்த கோணத்தில் நம்முடைய சிந்தனை செலுத்துகிறோமோ அதனுடைய ஆழம் வரைக்கும் செல்ல முடியும், இல்லையா? ஒருவர் பொருள் ஈட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொன்னா, எப்படி ஈட்டலாம், என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு நல்ல ஒருமுகப்பட்டு ஆழ்ந்து சிந்திச்சா உள்ள இருந்து பதில் வரும். உள்ள எல்லாமே இருக்கு. என்ன வேணும்? ஆழ்ந்து நுணுகி சிந்திக்கிற வல்லமை அது இருக்கு. அது எப்படி செலுத்துறோமோ அது தக்கவாறு. இப்போ நாம வேதாத்திரி மகர்ஷியை குருவாக எடுத்துக்கொண்டது ஆன்மீகத்தில் முழுமையடைதல். ஏன்னா இன்றைக்கு சமுதாயத்துல ஆன்மீக என்ற பெயரால் அமைந்திருப்பது எல்லாமே மதங்கள், இறை உருவங்கள், வழிபாடுகள் என்று முற்றிலும் புறம் சார்ந்து இருக்கு ஆன்மீகம். ஆனால் ஆன்மீகத்துடைய உண்மை நிலை முழுக்க முழுக்க அகம் சார்ந்தது. புறம் இருப்பது பொருள், அகம் இருப்பது அருள். அப்போ ஆன்மா அகம், அகம் பிரம்மாஸ்மி. அப்ப அகத்துல ஆழ்ந்து போனாதான், நுணுகி போனால்தான் ஆன்மீகத்தினுடைய உண்மையான வடிவத்தை நாம எடுக்க முடியும். அதுல படிப்படியா தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா பொதுவா மனிதர்கள் ஆன்மீகத்துல ஆழ்ந்த சிந்தனை செலுத்தாத காரணத்தினால சில விஷயம் நான் பேசும்போது புரியாம இருக்கலாம், அறிவுக்கு எட்டாம இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு எட்டும். எந்த பேரறிவு மகான்களுக்கு உள்ள இருந்து அவங்களை சாட்சாத் பர பிரம்மா காட்டியதோ அதே பேரறிவு தான் நமக்குள்ளேயும் இருக்கு. ஒரு இயேசுவோ, புத்தனோ, ஆதி சங்கரரோ, ரமணரோ, ராமலிங்கரோ, வேதாத்திரி மகிழ்ச்சியோ, அவர்கள் எந்த உயர்வை ஆன்மீகத்தில் பெற்றார்களோ அந்த உயர்வை நாமும் பெற முடியும். என்ன வேண்டும்? அவர்களைப் போல இந்த ஆன்மீக துறையில ஆழ்ந்து சிந்திக்கணுங்கிற விருப்பமும், அதுக்குன்னு காலம் எடுத்து ஆழ்ந்து சிந்திக்கவும் செய்தா பல உண்மைகள் உள்ளிருந்து வெளிப்படும். பல பல இறுதியில் ஒரு பேருண்மை வெளிப்படும். அங்கதான் இப்ப நாம போக வேண்டியிருக்கு. இன்றைய சிந்தனையே அதுல ஒரு 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 அழகு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒரு 6 மணி சுமாருக்கு நான் தவத்துல இருக்கும்போது எந்த மாதிரி உள்நுழைந்து எதை உணர்ந்து கொண்டே சென்றேனோ அதை ஒரு அன்பர் 10 மணிக்கு மேல கேள்வியா கேட்கிறாரு. நான் காலையில இந்த உணர்வு பெற்றதும் நினைத்து கொண்டேன், இன்னைக்கு மாலையில இந்த உணர்வை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் நான். ஆனா மதுரையிலிருந்து வரதராஜன் என்று சொல்லக்கூடிய அன்பர் அந்த கேள்வியை எதை சொல்ல நினைச்சோன்னா அதனுடைய கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அறிவு, உணர்வு, உயிர், இந்த மூன்றினுடைய நிலை என்ன? மூன்று ஒன்றுதானா? ஒன்றுதான் என்று சொன்னால் எது ஒருங்கிணைக்கிறது என்று ஒரு ஆழமான கேள்வியை கேட்டிருந்தார் வேதம் ஏஎஸ்ஆர் என்கிற குரூப்ல. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அது காந்த கருத்துல பதிவாவது, ஒரு நண்பருக்குள்ள நுழையுது, அவருடைய கேள்வியாக எழுது. சச் எ பியூட்டிஃபுல் கோஆர்டினேஷன். நண்பர்களே, இன்னைக்கு சிந்திக்கிறத ஒரு தவமா எடுத்துக்கொள்ளணும்.
அதனால எல்லாரும் கண்களை மூடி தவ நிலையில் அமரணும். இது இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். இறைநிலை தவம் என்று எடுக்கலாம். அந்த இறைநிலைக்குள்ள தன்னிலையும் இருப்பதை நீங்க தவமா எடுக்கலாம். இறைநிலைக்குள்ளேயே தன்னிலையும் இருக்கு. தன்னிலைக்குள்ள இறை அம்சமும் இருக்கு என்பதை நாம உணரணும். ஆகவே இப்ப நான் இந்த உரை ஒரு ஆய்வு வெளிப்பாடு. அதை நீங்க எல்லாரும் ஒரு தவ நிலையிலிருந்து கேட்கணும். நானும் கண்ணை மூடி தவ நிலையில் அமர்ந்து பேசுறேன். நான் பேசுறேன். அந்த அருள் பேராற்றலோடு இறை ஆற்றலோடு என்னை இணைத்துக் கொண்டு அருள் பேராற்றலின் கருணையை வேண்டி, ஆசானின் அருளை வேண்டி, இந்த ஆழமான சிந்தனைக்குரிய கருத்து மிக தெளிவாக முழுமையாக இதை கேட்கக்கூடியவர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்று ஒரு உணர்வோடு அமர்ந்து கொள்கிறேன். எல்லாரும் சிறிது நேரம் ஓரிரு நிமிடம் இருப்பு நிலையை சரி செய்து கொண்டு எண்ணங்களில் இருந்து விடுபட்டு அமைதியில் நிலைத்து பெற்றோர்களை வணங்கி ஆசி பெற்று, ஆசான் அருள் தந்தவர்களை வணங்கி நல்லாசி பெற்று அமைதியாக அமர்ந்திருக்கிறோம். நாம் அமர்ந்திருக்கிற இடம் நல்ல தூய இறையாற்றலால் நிரப்பப்பட்டு தூய்மை அடைகிறது. அதுபோல அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பி நின்று உடலையும் உயிரையும் தூய்மையும் மேன்மையும் படுத்துகின்றது. அமைதி, அமைதியை உணர்வாக பெறுகிறோம். இன்றைய தவம் சிந்தனை தவம். ஆழ்ந்த நிலையில் இருந்து கொண்டு சிந்தனை செய்து ஒரு தவத்தினுடைய ஆழ் நிலைக்கு செல்ல போறோம். அமைதி. இதனுடைய நோக்கம் இறுதியில் உண்மை நிலையை உணர்வது. அப்போ இதுவரைக்கும் நாம உணர்ந்தது உண்மை உணர்வு அல்லவா என்று கேட்கலாம். முழுக்க முழுக்க அல்ல என்று சொல்ல முடியாது. ஆனால் அது முழுமை உணர்வு அல்ல. உண்மை என்பது முழுமையானது. நாம இதுவரைக்கும் உணர்ந்தது சிறுமைகள். 5 புலன்கள் வாயிலாக உணர்ந்தது உணர்வுதான். ஆனால் சிறுமை, சிதறிய உண்மைகள். ஒரு பழம் சுவையா இருக்கிறது உண்மைதான். ஆனால் சுவை உணர்வு மட்டும் முழுமை உணர்வு அல்ல. ஒன்றை பார்க்கிறோம், ரசிக்கிறோம், பார்த்தல் என்ற உணர்வு தான். ஆனால் அது முழுமையான உணர்வு அல்ல. ஆக 5 புலன்கள் மூலமாக கண்டு, கேட்டு, நுகர்ந்து, சுவைத்து, தொட்டு உணரக்கூடிய உணர்வுகள் அத்தனையும் சிறுமை, சிறு உண்மை, பேருண்மை அல்ல. எப்போ பேருண்மை? முழுமை உணர்வு. உணர்வு சிதறாது, உணர்வாக சிதறாது, உணர்வு உணர்வாக சிதறாத உணர்வாக இருக்கிற போது
அங்கு ஏற்படக்கூடிய உணர்வு தான் முழுமை உணர்வு, உண்மை உணர்வு. இங்க நம்ம பேர் கொடுக்க வேண்டாம். அந்த உண்மைக்கு இறைவன் என்றோ நான் என்றோ பிரிக்க வேண்டாம். உண்மை. இப்போ ஒன்னு ரெண்டு அப்படியே சொல்லிட்டு வாரேன். இப்போ நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க. நாம இருக்கிறது உண்மையா? என்னவாக இருக்கிறோம்? என்னவாக நம்மை அறிகிறோம்? பிறரிடம் என்னவாக நம்மை அறிவிக்கிறோம்? நாம் அறிவதும் பிறருக்கு அறிவிப்பதும் எதை கொண்டு என்று சொன்னால் நம்முடைய அடையாளங்களை கொண்டு. நான் ஒரு ஆசிரியர் என்பது ஒரு அடையாளம். நான் ராதாகிருஷ்ணன் என்று சொல்வது ஒரு அடையாளம். நான் வியாபாரி என்று சொல்வது ஒரு அடையாளம். நான் நாகர்கோவில் என்று சொல்வது அடையாளம். நான் கற்றவன் அல்லது கல்லாதவன் என்பது அடையாளம். நான் பணக்காரன் அல்லது ஏழை என்று சொல்வது அடையாளம். இப்படி மதம், ஜாதி, இனம், மொழி, தேசம் பலவற்றால் நம்மை அடையாளம் காண்கிறோம் இல்லையா? இந்த அடையாளங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் நம்முடைய அனுபவத்தை வைத்து. பல அனுபவங்கள் கற்றும் கேட்டும் திணிக்கப்பட்டும் நம்மிடம் சில விஷயங்கள் திணிக்கப்பட்டிருக்கு. பிறந்து வளர காலத்துல அம்மா சொல்றாங்க, நீ இந்த மதத்தை சார்ந்தோம், நாம் இந்த மதத்தை சார்ந்தவர்கள், இந்த இடத்தை சார்ந்தவர்கள், இந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்று அந்த குழந்தைக்கு பாடம் சொல்வது போல திணிக்கிறோம். அதனால சில அறிவுனா அறிதலைத்தான் அறிவு என்று சொல்றோம். அறிதல் என்று சொல்லும் போது அது ஒரு வினை, கர்மா. அறிவு என்று சொல்லும் போது அது ஒரு பெயர் சொல்ல மாறுது. அப்போ நாம கற்றது, கேட்டது, அனுபவிச்சது எல்லாம் சேர்ந்து ஒரு அறிவு நம்மள்கிட்ட ஃபார்ம் ஆகுது. அத அனுபவ அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்சியஸ்னஸ். இந்த அனுபவ அறிவுதான் நான் என்ற எண்ணமாக எழுதும். நான் ராதாகிருஷ்ணன், நான் ஆசிரியன். நல்ல கவனிக்கணும். அனுபவங்கள் எப்படி அனுபவிப்பவனாக ஆக முடியும்? அனுபவம் வேற, அனுபவிப்பவன் வேற. அனுபவிப்பவன் நம்ம என்ன சொல்றோம்? எழுவாய்ன்னு சொல்றோம். அனுபவத்தை என்ன சொல்றோம்? பயனிலைன்னு சொல்றோம். ஏதோ ஒன்றோடு தொடர்பு கொண்டு ஒரு பயனை அடைந்து அது அனுபவமாக கொள்றோம், பயனிலை. அப்போ அனுபவிப்பவன் வேற, அனுபவம் வேற. ஆனா இங்கு அனுபவங்கள் நான் என்கிற எழுச்சியோடு எழுது இல்லையா? இந்த அனுபவ அறிவு, இந்த நான் உண்மை அல்ல. முதல்ல நீங்க புரிந்து கொள்ளும். நான் ஆசிரியர் சொல்வது அடையாளம், எனக்கு சொல்லப்பட்டது அனுபவம். அல்லது நான் கல்விமான் என்று என்னே நினைக்கிறேன், என்னுடைய கல்விங்கிற அனுபவத்தை வைத்து. நான் ஒரு இன்னார் பதவியை வைத்து, தொழிலை வைத்து எனக்கு ஒரு அடையாளம் கற்பிக்கிறேன். அப்ப இந்த அடையாளங்கள் அனுபவத்தினால் பெற்ற அடையாளங்கள். ஆகவே அதை என்ன சொல்றோம்? அனுபவ அறிவு. அனுபவத்தினால் பெற்ற அறிவு எண்ணமாக எழுதுகிற போது நான் என்று எழுதும். அந்த நானுடைய சாரம் என்ன? ஆசிரியன். நான் ஆசிரியன். ஆசிரியர் என்பது தொழில், நான் என்பது தொழில் புரியக்கூடியவன். ரெண்டும் ஒன்னாக முடியாது. ஆனா இந்த இடத்துல ரெண்டும் ஒன்னாகுது. ஆகவே இப்போது நாம் சொல்லக்கூடிய நான் நான் என்று எழுவது அனைத்துமே உண்மையான நான் அல்ல. அப்ப எது உண்மையான நான் என்று பார்க்கிற போது, இப்போ இந்த உடல் இருக்கு. இந்த உடலை நான் என்று கருதுகிறோம். இந்த உடலில் இருந்து எழக்கூடிய அனுபவ அறிவு, எண்ணங்கள், அதை நான் என்று கருதுகிறேன்.
இப்போ ஒரு பொருளை பார்க்கிறோம். நான் அந்த பொருளை பார்க்கிறேன் என்று சொல்றோம். நான் பார்க்கிறேனா என் கண் பார்க்கிறதா என்று ஒரு கேள்வி எழும்போது நாம சொல்லுவோம், நான் என் கண் மூலமாக இந்த பொருளை பார்க்கிறேன். எப்போது கண் மூலமாக என்று சொல்லிட்டேனோ அப்போதே கண் நான் அல்ல. அதுபோல காது, மூக்கு, நாக்கு, இந்த உடல் நான் அல்ல. இந்த உடல் மூலமாக, உடல் இந்திரியங்கள் மூலமாக பலவற்றை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப நான் இந்த உடலுக்கு வேறானவன். உடலில் இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன்னு தெரியல, கண்டுபிடிப்போம். உடலில் இருக்கிறேன், ஆனால் உடல் நான் அல்ல. உடல் இல்லாமலும் நான் அல்ல. நான் எண்ணங்களாக எழுகிறேன், ஆனால் நான் எண்ணம் அல்ல, அதாவது மனம் இல்லை. இது பொதுவாக நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். அப்போ உடலையும் மனதையும் சாராத ஒரு ஒன்று, ஏதோ ஒரு ரகசிய பொருள் உள்ள இருக்கு. அது என்ன அப்படிங்கிற போது இப்ப நான் சொன்ன உடனே உடல் நான் அல்லன்னு சொல்றேன். உன்னை ஒருத்தர் என்ன அடிக்கிறார் அல்லது தடவுறார், நான் சொல்ல வலிக்குதுங்கிறேன். உடனே கேட்கறீங்க, நான் இல்லை நீங்களே எப்படி உடல் நான் இல்லை என்று சொன்னீங்க, உடலை தான் நான் அடிச்சேன், ஏன் உங்களுக்கு வலிக்குதுன்னு கேட்பீங்கல்ல. இந்த இடத்துல நீங்க சிந்திக்கணும். உடல் நான் அல்ல, ஆனால் உடலை அடித்தால் தடவினால் எனக்கு சுகமா இருக்கு, அது வலியா இருக்குன்னு சொன்னா அப்ப நான் அடி வாங்கியிருக்கேன். நான் அப்படிதானே? கொஞ்சம் சிந்திங்க. அப்ப இந்த இடத்துல என்ன புரியணும், உடலில் இந்த நான்கிற வஸ்து உணர்வு என்ற நிலையில் இருக்கு. அடிக்கிற போது அந்த உணர்வு வலி உணர்வாக, தடவும் போது சுக உணர்வாக மாற்றம் அடையுது. நல்லா கவனிக்கணும், இது ஆழமான கருத்து. நான் இந்த உடலில் உணர்வாக இருக்கிறேன், கான்சியஸ்னஸ் என்று சொல்றோம். இப்ப வெளியிலிருந்து வரக்கூடிய மோதல் என்ன ஆகுது, அந்த உணர்வை சுக உணர்வாக அல்லது துக்க உணர்வாக மாத்திடுது. உடலுக்கு வலிக்காது, உடல் ஜடம். ஒரு கல் அடிச்சா கல்லுக்கு வலிக்குமா? அது மாதிரி உடல் ஜடம். ஆனால் இந்த உடல்ல, ஜட உடலில் நான் என்னவாக இருக்கிறேன் என்று சிந்திச்சீங்கன்னா அது பேரு உணர்வு. இந்த உடலுக்குள்ள உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உணர்வு எப்படி வந்தது என்று கேட்கிற போது, இந்த உடலுக்குள்ளாக உடலை எல்லையாக கொண்டு இந்த உயிர் சுழன்று கொண்டே இருக்கு. கோடான கோடி விண்துகளின் தொகுப்பு ஓட்டமான உயிர் சுழன்று கொண்டே இருக்கு. இந்த உயிரினுடைய சுழற்சினால, ஜீவகாந்த சக்தியின் ஓட்டத்தினால இந்த உடலோடு அதுக்கு ஒரு உரசல் ஏற்படும். இந்த உடலுக்குள்ள பஞ்சபூதங்கள் இருக்கு. ஒவ்வொரு பௌதீக பிரிவுக்கூடும் அந்த உயிரினுடைய இயக்கத்தினால ஒரு உரசல் ஏற்படும். ஃப்ரிக்ஷன் என்று சொல்றோம். இந்த உரசல் தான் உணர்வு. உயிருக்கும் உடலுக்கும் உள்ள உறவு இருக்குல்ல, உரசலினால் ஏறக்கூடிய உறவு, அது பேரு உணர்வு. சரிதான். இந்த உணர்வு புலன்வழி வெளியேறுகிற போது உணர்வாக சிதறி பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொட்டு பார்த்தல் என்ற ஐவகை உணர்வாக மாற்றம் அடையுது. சரியா? இப்போ நாம கொஞ்சம் ஆழ்ந்து தவம் செய்து புலன்களில் இருந்து மனதை விடுவித்து, எண்ணங்களில் இருந்து மனதை விடுவித்து உயிர் உணர்வோடு இருந்தோன்னு சொன்னா, என்ன உணர்வு? உயிர் உணர்வு. உடல் முழுக்க அந்த உணர்விலே லைட் இருக்க 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 ஒரு கட்டத்துல உடல் உணர்வு அற்று போகும். உடலை எல்லை கட்டி கொண்டு இயங்கிக் கொண்டிருந்த உயிரின் உரசல் உடல் உணர்வாக இருந்தது இல்லையா, அந்த உடல் உணர்வு அற்று போய் அது விரிந்த உணர்வாக மாறும்.
உணர்வு விரிந்த உணர்வாக மாறும். இப்ப இங்க உண்மை என்ன? நான் விரிந்த உணர்வாக இருக்கிறேன். இந்த நேரத்துல யாராவது உடலை தொட்டாகவோ, நல்லா ஆழ்ந்து போயிட்டோம்னா, லேசா தொடுறாங்கன்னு வைங்க, அறிய முடியாது. பக்கத்து வீட்டுல பாட்டு சத்தம் கேட்குது, இவருக்கு கேட்காது. ஏன்னா 5 புலன்களும் உணர்வு 5 புலன்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டது இல்லையா? அப்ப அந்த இடத்துல நான் யாராக இருக்கிறேன்? பிரபஞ்ச உணர்வாக இருக்கிறேன். பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற உணர்வா மாறுகிறேன். இந்த இடத்துல அந்த உணர்வுக்கு என்ன பேருன்னா சாட்சி உணர்வு. முதல்ல எழுந்த நான் அனுபவ அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்சியஸ்னஸ். இங்கு நான் சாட்சி உணர்வு, விட்னஸிங் கான்சியஸ்னஸ். இது எப்படி இன்னும் புரிந்து கொள்ளலாம்? வேறொரு கோணத்துல இந்த உடலை நான் இருந்தாலும், இந்த உடலை நான் தான் என்று பாவித்தாலும் ஒரு உண்மை, அடிப்படை உண்மை, இந்த உடலை நான் உருவாக்கல, இந்த உடலை நான் வளர்க்கல. இந்த உடல் தானாக வந்தது, உடலுக்குள்ள தானாக இயக்கம் நிகழ்கிறது, அதுபோல எண்ணங்களும் தானாக எழுகிறது. அப்படியானால் எனக்கும் இந்த உடல் மன இயக்கத்திற்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆனா உடல் சொட்டா எனக்கு வலிக்குது, தடவுனா சுகமா இருக்குது. அப்ப அந்த உணர்வுக்கு, உடல் மூலமா பெறக்கூடிய உணர்வுக்கு நான் சாட்சி மட்டுமே. அதான் அந்த உணர்வு சாட்சி உணர்வுன்னு சொன்னேன். கூட இந்த உடலை நாம உருவாக்கல, இந்த மனதை நாம இயக்கல. தானாக பிறந்தது, தானாக வளர்ந்தது, தானாக இயக்கிக் கொண்டிருக்கு. எண்ணம் என்ற விளைவையை கொடுத்து கொண்டிருக்கு. இந்த ஒன்றில கூட இந்த உண்மையான நானுக்கு தொடர்பு இல்லை, சம்பந்தம் இல்லை. அப்படியானால் அந்த உடலுக்கு எனக்கு என்ன அப்படின்னா, உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் நான் என்கிற உணர்வு சாட்சி மட்டுமே. எப்போ சம்பந்தம் இல்லையோ அப்ப அங்க நம்ம சாட்சியா நின்று வேடிக்கை பார்க்கிறோம், ஒரு பார்வையாளனாக. அப்ப அங்க இந்த நான்கிற உண்மையான நான் என்னவாக இருக்கு? பார்வையாளன் அல்லது சாட்சி, ரெண்டும் ஒண்ணுதான். அதுல பந்தப்படாம ஏதோ 4 பேர் விளையாடுறாங்க, நாம விளையாடல, பார்க்கிறோம், ரசிக்கிறோம், கையெல்லாம் தட்டுறோம். ஆனா அந்த விளையாட்டுல நாம பங்கெடுக்கல. விளையாட்டை பார்க்கிறோம், விளையாட்டு நல்லா இருக்குன்னு சொல்றோம், சாட்சி. அதான் சாட்சி சொல்றது. விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, சாட்சி. என்னுடைய உணர்வு அந்த இடத்துல வெறும் சாட்சியா, பார்வையாளனாக இருக்கு. இந்த சாட்சி உணர்வு தான் உண்மையில் உண்மை. அனுபவத்தினால பெறக்கூடிய அறிவு அத்தனையும் வரும், போகும், மாறும். அது உண்மையான நான் அல்ல. அன்றைக்கு நல்ல கவனிங்க, நாம் அனைவருமே இந்த அனுபவ அறிவை வைத்துக் கொண்டு தன்னை வேறு ஒன்றாக பாவிக்கிறோம். நான் அடிக்கடி சொல்ல, ஒரு கலெக்டர் வராருன்னா அவருக்கு பேரு செல்வம்னு வைத்துக் கொள்ளுங்க. செல்வம் வராருன்னு சொல்ல மாட்டார், கலெக்டர் வராருமா. இவரும் கலெக்டராகத்தான் வருவார், அந்த அதிகாரம். அப்ப ஒரு மனிதன், செல்வம் என்ற மனிதன் அந்த கலெக்டர் என்ற அதிகாரியாக வர்றான். அது உண்மையான நாளாக இருக்க முடியாது இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை அடிப்படையாக கொண்டு பாவிக்கிறோம். அதான் நான் என்று ஊர்ஜிதப்படுத்துறோம். இதுதான் அறியாமை என்று சொல்றோம். சரி, அறிவுனா என்ன, உணர்வுனா என்ன? கிட்டத்தட்ட 2 ஒன்றுதான். ஆனால் அறிவு என்கிற பதத்தை அடைவதற்கு முன்பு உணர்வு என்ற ஒரு பதம் உருவாகுது. நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன், கேட்கிறேன், என்ன சொல்றேன்? உணர்ந்து கேட்கிறேன், உணர்ந்து பார்க்கிறேன். பார்த்தல் என்பது அறிவு, பார்த்தல் என்பது அறிவு. ஆனால் உணர்ந்து
அறிவை பெறுகிறது. உணர்வு இல்லைன்னா அறிவு இல்லை. அப்ப அறிவு என்பது முழுக்க முழுக்க உணர்வை சார்ந்தது. அப்ப புலன் அறிவு என்பது அக உணர்வை சார்ந்தது. ஆனால் அந்த நான் என்பது புலன் உணர்வை சார்ந்து பெற்ற அனுபவத்தினால் வருதா, அக உணர்வினால் வருதா? சொல்லுங்க, எண்ணி பாருங்க. இந்த நான் எனக்கு எழுதலையா நான் நான் என்று, இது புலன்படி பெற்ற அறிவினால வருதா, உணர்வுனால வருதா? உணர்வுனால வரல. யாருக்கும் தன் உணர்வு இல்லையே. புற அறிவு என்னை இன்னொன்றாக பாவிக்கிறது. ஏன்னா புறத்திலிருந்து பெற்றதெல்லாம் என்னிடமிருந்து வேறானது, பிரிதானது. பிரிதான ஒன்றை அறிந்து அந்த பிரிதான ஒன்றுதான் நான் என்று கருதுவது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? மாயம். சரி, இப்போ இது வரைக்கும் இதை வச்சுக்கிடுங்க. வேறொரு இடத்துக்கு போறோம். எதுக்க போறோம்? இந்த உடல் எங்கிருந்து தோன்றிட்டு, அது எது உடலாக தோன்றியிருக்கு அப்படிங்கிற போது நம்ம பிரம்ம ஞானத்துல சொன்னது போல, ஆதி எனும் சுத்த வெளியில் அடக்கமாகியிருந்த பேராற்றோடு கூடிய பேரறிவு தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலினால் எழுச்சி பெற்று இயக்கம் பெற்று அந்த இயக்கங்கள் எல்லாம் திணிவு பெற்று பஞ்சபூத வடிவங்கள் எடுத்து, அது உங்களுக்கு தெரியும், பஞ்சபூத வடிவம் எடுத்து பிறகு ஜீவ இனங்கள் தாவரம் ஓரறிவு, ஈரறிவு புழு பூச்சி அப்படியே ஊர்வன பரப்பன நீந்துவன நடப்பன ஐயறிவு விலங்காகி, விலங்கு வரைக்கும் ஐயறிவு, அதுக்கு 5 புலன் இருக்கு. பிறகு அந்த பேராற்றல் பேரறிவு அதனுடைய பயணத்துல உருமாற்றத்தில் தரமாற்றத்தில் மனிதன் என்ற உருவம் எடுக்குது. 6வது வயதுல மனிதன் என்ற உடலை எடுத்ததுமே அதனுடைய தரம் மாறுது. விலங்கு வரைக்கும் அந்த அறிவுக்கு சுய சிந்தனை என்ற அறிவு இல்லை. ஆனா மனித உருவத்தை எடுத்த பிறகு அந்த அறிவுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தரமாற்றம், தர உயர்வு ஏற்படுது இல்லையா? அப்போ இப்ப நாம சிந்திக்கிறோம்னா ஒரு தரம் இருக்கு. ஆனா அது உண்மையிலேயே என்னுடைய முயற்சியில வந்த சிந்தனையா அல்லது தானாக அந்த தரமாற்றம் உருமாற்றம் எல்லாம் தானாக நிகழ்ந்திருக்கு. சுத்த வெளி தொட்டு சென்ற சனம் வரைக்கும் இந்த உடல் மன இயக்கம் எல்லாமே தானாக நடந்திருக்கு. அப்ப தானாக நடக்குதுன்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? ரொபாட் என்று சொல்லலாம். இப்ப விஞ்ஞானிகள் ரொபாட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரொபாட்ல எந்த விஷயத்துக்காக கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பதிவாகி கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீட் ஆப்ரேஷன் வரைக்கும் பண்ணும். ஒரு மருத்துவ செய்யற வேலையும் பண்ணும் ரொபாட். அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் தெரியாது, அதை மட்டும்தான் பண்ணும். ஆனா இந்த ரொபாட், காட் மேட் ரொபாட், எப்போ மனித உடலாக எடுத்ததோ, மனித அறிவாக தன்னை வைத்துக் கொண்டதோ, அப்போ அந்த ரொபாட்டுக்கு ஒரு பக்குவம் வருது, தானாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்கல்ல, அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ரொபாட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது சொந்தமா சிந்திச்சு பதில் சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே சொந்தமா சிந்திக்கல, அங்க டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, அது இருக்கட்டும். ஆனா இங்க எந்த டேட்டாஸும் கொடுக்கல. தானாக சிந்திக்கிறேன், அத நான் நினைத்து சிந்திக்கிற ஒரு அறிவு தர உயர்வு எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் அப்படியே நினைச்சு பாருங்க. அப்படி சிந்திக்கிற போது நான் என்ன சிந்திக்கிறேன்? இப்ப நான் நான் என்று இது வரைக்கும் சொன்னேனே, அது என்ன நான் அப்படின்னு சிந்திக்கும் போதுதான் என் அறிவுக்கு என்ன தெளிவு கிடைக்குது. இந்த நான் இப்போ இருக்கிற நான் முழுக்க முழுக்க புறத்தே இருந்து பெற்ற
அனுபவ அறிவின் எழுச்சி தான். அது பை ப்ராடக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பேராற்றலுடைய பேரறிவு சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்று ஒரு பயணம் மேற்கொள்ளுது, ஏதோ ஒன்றை அடைவதற்கு அல்லது அறிவதற்கு. அது அடைந்தாலும் கூட அறிவதற்கு முன்பாக இன்னொன்றாக மாறுது. இதை நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு அன்பர்கிட்ட பேசும்போது. இப்போ ஒரு செக்குல கடலை போட்டு ஆட்டுறோம். நோக்கம் கடலை எண்ணெய் உற்பத்தி செய்யணும். நோக்கம் என்ன? கடலை எண்ணெய் உற்பத்தி செய்யணும். ஸோ அவர் ஒரு 20 கிலோ போட்டு ஆட்டுறாரு. கடலை எண்ணெய் வந்துருச்சு. கடலை எண்ணெய் மட்டுமா வந்தது? கடலை புண்ணாக்கு வருது பாருங்க. அந்த புண்ணாக்கு தான் பை ப்ராடக்ட். ப்ரொடக்ஷன் எதுனா எண்ணெய், பை ப்ராடக்ட் புண்ணாக்கு. அதே மாதிரி இந்த அறிவினுடைய பயணம் எதை நோக்கி? ஒரு முழுமை என்ற அனுபவம் அல்லது அடைதல் அல்லது அறிதல், அதை நோக்கி பயணிக்கிற போது வழியில எழுந்த ஒன்று ஒரு பை ப்ராடக்ட் நான், அனுபவ அறிவினால் எழுந்த நான். இப்போ நாம எங்க நிக்கிறோம்? பை ப்ராடக்ட் நிக்கிறோம். எண்ணெயை உற்பத்தி பண்ண வேண்டிய இடத்துல எண்ணெய் வரதுக்கு முன்னாடி வெளியில புண்ணாக்கு வந்துருச்சா? புண்ணாக்கு தான் நான் நினைச்சிட்டு இருக்கு. புண்ணாக்குலயே நிக்குது. இன்னைக்கு மனிதன் பூரா புண்ணாக்குல நிக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன? இப்ப எழுந்த நான் என்கிற பை ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, அங்க நிக்கிறோம். அங்க நிக்கிறதுனாலதான் பெரிய துன்பங்கள். ஏன்னா முழுமை அடையலை. ஆனா முழுமை என்ன? அது அன்பன்னு சொன்னேன். என்று இந்த ஆன்மா மனித உடலை எடுத்ததோ அன்றைக்கே அது முழுமையாகத்தான் இருக்கு. அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு. ஐயரும் விலங்குகள் அடையல. ஆறறிவு படைத்த மனித உடலை அடைந்ததும் உண்மையில் அது அடைய வேண்டிய முழுமை அடைந்து விட்டது. ஆனால் அறியாமல் இருக்கிறோம். எண்ணெயும் வந்துடுச்சு, புண்ணாக்கும் வந்துடுச்சு. ஆனா புண்ணாக்கிலே நின்னா எண்ணெய் கிடைக்காது. அது மாதிரி இப்ப இருக்கிற அனுபவ அறிவை கொண்டு எழுந்த நான் என்கிற எழுச்சியில நாம நின்னோம்னு சொன்னா பேருண்மை கிடைக்காது. நம்ம பேருண்மை கிடைக்கணுமானால் அது ஏற்கனவே இருக்கு, கிடைக்குதுக்கல்ல, இருக்கு, அடைஞ்சாச்சு, கிடைச்சாச்சு, அறியாம இருக்கிறோம். அப்ப அந்த அறிவை அறிய வேண்டுமானால் இந்த அறிவை விட வேண்டும். எந்த அறிவு? அனுபவ அறிவினால் எழுந்த நான் எனும் தற்குறிப்போடக்கூடிய ஒரு மாயை அறிவிலிருந்து விடுபடும். இதைத்தான் ஞானிகள் சொல்லுவாங்க, அறிந்தது நின்றும் விடுதலை. ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் த நோயிங்ஸ். யார் ஆன்ம உணர்வு பெற முடியும்? யாருக்கு அறிந்ததிலிருந்து விடுபட முடியும். விடுபடணும். எப்படி விடுபடுறோம்? படிச்சது மறக்க முடியாது, அப்படியே இல்லை. இதெல்லாம் புறம் சார்ந்தது. புறம் சார்ந்த விஷயத்துல அந்த புறம் சார்ந்த அறிவை கொண்டு எழக்கூடிய எண்ணம் நான் என்பது வெறும் எண்ணம் தானே தவிர அதுல உணர்வு இல்லை. அந்த எண்ணத்துல உணர்வு இல்லை. அப்ப உணர்வு இல்லாத ஒரு நான் எழுது எண்ணத்தின் மூலமா. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீபம் எரியுது, தொட்டா சுடும். ஆனா தீபத்திலிருந்து படற்கிணறு எய்து பரவி செல்கிற வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது தொட்டா சுடுமா? சுடாது. ஏன்னா அதுல உணர்வு இல்லை, தீபத்துல உணர்வு இருக்கு. அதுபோல எண்ணங்கள் என்பது உயிரினுடைய செலவு, தன்மாற்றம். அங்க உயிர்ப்பு இல்லை. எண்ணங்களில் உயிர்ப்பு இல்லை, அது ஷேடோ, நிழல், நிஜமல்ல. ஆனால் அந்த எண்ணத்தை பிடித்து வைத்துக் கொண்டு நான் நான் என்று ஒரு அதிகார பற்றுடையவர்களாக இருக்கிறோம். எங்க சண்டை வருது? அதிகாரம், தட் ஈகோ. அவனை தன்னை ஒரு தலைவனாக காட்டுது. ஒரு நாட்டுக்கோ, ஒரு சபைக்கோ, ஒரு வீட்டுக்கோ, ஒரு சபையிலையோ அல்லது ஒரு அமைப்பிலேயோ தலைவராக ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன். தலைமை என்பது ஒரு பொறுப்பு, அதிகாரம் இல்லை. ஆனால் தன்னை நினைக்கிற தலைவர் என்ற அதிகாரி என்று கருதி கொண்டு பல வேலைகளை செய்யறார். அது என்ன செய்யும்? அவருக்கும் சரி பிறருக்கும் சரி துன்பத்தை கொடுக்கும்.
அப்ப துன்பத்திற்கு என்ன காரணம்? தன்னுடைய உண்மையை அறியாத ஒரே காரணம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் சொல்றார் இல்லையா? அப்போ தன்னை அறிய வேண்டும் என்றால் எது நான் என்றால் உண்மையில் உணர்வு, ஐவுணர்வாக செதறாத முழுமை உணர்வுன்னு ஒண்ணு அகத்துல இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி. அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு உண்மை விளங்கும். அது உணர்ந்து முழுமையாக உணர்ந்துட்டோம்னு வைங்க, அந்த இடத்துல அந்த நான், எந்த நான் முழுக்க முழுக்க வெறும் உணர்வோடு சுத்த உணர்வோடு இருக்கிற அந்த உணர்வு நிலை இருக்கு பாருங்க. அந்த உணர்வு நிலையில், அந்த உணர்வு நிலைக்கு எந்த பந்தமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. முழுக்க முழுக்க சாட்சி உணர்வு. இப்போ நீதிமன்றம் இருக்கு, அங்க பிரதி இருக்கிறாரு, வாதி இருக்கிறாரு, சாட்சியும் நிக்கிறார். இந்த சாட்சி எந்த அச்சமும் கவலையும் இருக்கு. ஆனா பிரதிக்கும் வாதிக்கும் அச்சமும் இருக்கும், கவலையும் இருக்கும். நீதி என்ன சொல்வாரோன்னு தெரியாது. அப்ப அந்த இடத்துல சாட்சி அங்க நடக்கிற நிகழ்ச்சிக்கு சாட்சி. அவனுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு எந்த பந்தமும் இல்லை, அந்த நிகழ்ச்சியினால எந்த பாதிப்பும் இல்லை. அதே போல அந்த உண்மையை உணரும் போது, உண்மை உணர்வாக இருக்கிற போது, அந்த இருப்பு நிலையில் எந்த பந்தமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப அது என்ன உணர்வு? சாட்சி. இந்த சாட்சி உணர்வு தான் பேருண்மை. இப்ப பாருங்க, இந்த உணர்வு புலன்கள் வாயிலாக பலவற்றை உணர்ந்து அறிந்தது. இப்ப அந்த உணர்வு தன்னையே உணர்ந்து அறியுது. என்னன்னு? தன்னை உணர்ந்து தன்னை முழுமையானவனாக அறியுது. எனக்கு அடையாளங்கள் இல்லை, பட்டயங்கள் இல்லை, தற்கொறிப்பு இல்லை, ஆனா இருக்குங்கிற உணர்வு மட்டும் இருக்கு. ஆதியில் சுத்த வெளியில், அந்த சுத்த வெளியினுடைய அல்லது இறைவனுடைய தன் இருப்பு உணர்வு கிட்டல. அது அடிக்கடி சொல்றேன், இறைவனுக்கு தான் இறைவன் என்று தெரியாது. சுத்த வெளியை நீங்கள் தெய்வம் என்று கொண்டாலும் சுத்த வெளியில் தன்னை உணரக்கூடிய உணர்வு ஏற்படல. அது ஏற்படுவதற்காக தானாக நடந்த ஒரு நிகழ்வுதான் இந்த பரிணாமம் என்கிற தரமாற்றம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஆகையினால மனிதர்களுக்குள்ளாக சண்டை சச்சரவு இல்லாம, கருத்து வேறுபாடு இருந்தாலும் கருத்து மோதல் இல்லாம இனிமை காத்து வாழ வேண்டும் என்றால் அந்த சாட்சி உணர்வை பெறணும். இப்ப இருப்பது அனுபவ அறிவு. இந்த ரெண்டையும் நீங்க பிரித்து கொள்ளுங்க. அனுபவ அறிவு இப்ப இருக்கிற நான் எனும் எண்ணம். ஆனால் உண்மை, எனது உண்மை சாட்சி உணர்வு. அந்த சாட்சி உணர்வுல அடையாளங்கள் இல்லை, பந்தம் இல்லை, பாதிப்பு இல்லை. இந்த இடத்தை நாம அடையணும். நான் ஏற்கனவே சில விஞ்ஞான கருத்தை வச்சு ஒரு ஆப்பிள் பழத்தை காட்டி ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சா சொல்றோம், கண்ணாடியில ஆப்பிள் தெரியுது. கண்ணாடி எவ்வளவு தொலைவில் கொண்டு போனாலும் ஆப்பிள் தெரியும். கண்ணாடிக்கு சைஸ் பெருசா இருக்கும். அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆப்பிள் என்பது தோற்றத்துல ஆப்பிள், ஆனா அருவத்தில் அலை அலையாக விரிந்து பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கு. ஆப்பிள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உருவத்தில் என் கையிலும் அருவத்தில் எங்கும். அதே போல இந்த உடல், நான் என்கிற உடல் உருவத்தில் இங்கேயும் அரூப உணர்வில் எங்கும். அரூப உணர்வு, ஆப்பிளுக்கு உணர்வு இல்லை, ஆகவே அது அரூபமாக எங்கும் வியாபித்து இருக்கும். ஆனா நான் அப்படி இல்லை. நான் எங்கும் வியாபித்து அரூபமாக இருந்தாலும் உணர்வு இருக்கு.
அரூப உணர்வு. இதுவரைக்கும் ரூபத்தை தான் உணர்ந்த புலன்கள் மூலமாக ரூபத்தை தான் உணர்ந்தோம். ஆனால் முதல் முறையாக அரூபத்தை உணர்கிறோம். அங்கு உணர்வதற்கு புலன்கள் இல்லை, உணர்வு மட்டும் தனது அரூப எல்லையற்ற ஒரு நிலையை உணர்வாக பெறும். இதைத்தான் வள்ளுவர் ஐவுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய் உணர்வு இல்லாதவருக்கு. 5 உணர்வின் மூலமாக நீ ஒரு விஞ்ஞானியா கூட வந்திருக்கலாம். அப்போ நீ என்ன சொல்ற? நான் விஞ்ஞானி என்று சொல்றேன். விஞ்ஞானி என்பது உன்னுடைய தொழில் அல்லது உன்னுடைய சிந்தனையால் வந்த அனுபவ அறிவு. விஞ்ஞான அறிவு என்பது அனுபவ அறிவு. அனுபவ அறிவுடைய மேம்பட்ட அறிவு. அப்போ அது அனுபவ அறிவு. அந்த அனுபவ அறிவினால் ஒரு எண்ணம் எழுது, நான். ஆனால் எந்த அனுபவமும் இல்லை. புலன் வழி, சிந்தனையின் வழி, எந்த அறிவும் இல்லாத ஒரு இடம். அங்கு வெறும் உணர்வு இருக்குங்கிற உணர்வு. அந்த இருப்புக்கு ரூபம் இல்லை. அந்த உணர்வுக்கு பொருள்தன்மை இல்லை. ஒரு எல்லையற்ற வெறும் உணர்வு. தவத்துல நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னு வைங்களேன், அது எந்த ஒன்றினாலும் பாதிப்படையாத, எந்த ஒன்றோடும் பந்தப்படாத ஒரு டோட்டலி டிட்டாச்டு கான்சியஸ்னஸ். அதனாலதான் அந்த விட்னஸிங் கான்சியஸ்னஸ். மீண்டும் அந்த உணர்வுல இருந்து நான் வெளியில வரேன். ஏதோ சில விஷயங்கள் எனக்கு சுற்றி நடக்குது, பாதிப்பு ஆகல, நானும் அதில் பந்தப்படலை, சாட்சியாக இருக்கு. ஒருத்தர் ஒரு செய்தியை கால சொல்றாரு, உங்களை பத்தி அப்படி பேசுறாங்க. ஒரு சிலர் குற்றம் சொல்றாங்க, ஒரு சிலர் உங்களை பாராட்டுறாங்க. அதாவது போற்றலும் தூற்றலும் காதுக்கு வருது. அப்போ சாட்சி உணர்வு வந்ததும் போற்றலிலும் தூற்றலிலும் பந்தப்படாது. அதனால் பாதிப்படையாது. போற்றலினால் சந்தோஷமும் தூற்றலினால் சங்கடமும் பெறாது. அதை அலட்சியப்படுத்துகிற. குறை சொன்னாரா, அவருடைய மனசு குறைவுடையதா இருக்கு. இவர் பாராட்டினாரா, அவருடைய மனசு உணர்ச்சி வசப்பட்டிருக்கு. ரெண்டுலையும் நான் பந்தப்படாதவன், எனக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்? ஆனா அனுபவ அறிவிற்கு பாருங்க, அந்த கலெக்டருடைய ஈகோல கை வச்சீங்க அப்படின்னா நீங்க தீண்டீங்க. ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட அவருடைய ஈகோ டச் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க தீண்டீங்க. ஏன்? அவருடைய அதிகாரம் பலம். அவருடைய அனுபவ அறிவுல கை வச்சீங்கன்னா, ஏன்னா அவர் அனுபவ அறிவின் மூலமாக எல்லாவற்றோடு பந்தப்பட்டு இருக்கிறார், பாதிப்புக்குள்ளதாக இருக்கு. ஒவ்வொரு அனுபவ அறிவும் பாதிப்புக்கு உட்பட்டது. அது டிஸ்டர்ப்டு மைண்ட்னு சொல்றோம். பட் சாட்சி உணர்வு வந்த பிறகு அன்டிஸ்டர்ப்டு மைண்ட். கொஞ்சம் சிந்திங்க. நீங்க துக்கப்படாம வாழணும், யாரையும் துக்கப்படுத்தாம வாழணும் சொன்னா அந்த சாட்சிங்கிற இடத்துக்கு வரும். வெறும் பார்வையாளன், எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கிறேன், ஒன்றிலும் ஈடுபடலை, விளையாடவும் இல்லை, பார்க்கிறேன், ரசிக்கிறேன், அவ்வளோ, வேற ஒண்ணு இல்லை. ஓ அப்படி சொன்னாரா, என்ன பாராட்டினாரா, ஓகே லீவ் இட். அவர் என்னை பத்தி குற்றம் சொன்னாரா ஒன்னும், ஓகே லீவ் இட். அவங்க அறிவு அவ்வளவுதான், இவங்க அறிவு அவ்வளவுதான். என்ன அறிவு? சாட்சி உணர்வினால் வந்த ஒரு தெளிவான நல்லறிவு. அப்ப அவங்க சொன்னது தப்புங்களா உங்களை பற்றி? சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொல்றது தப்பு இல்லை, அவரை பொறுத்தோட சரிதான், அவருடைய கண்ணோட்டம் என்று சொல்லுவாங்க. உங்க கண்ணோட்டம் எப்படியோ அப்படியே இந்த உலகம் காட்சி அளிக்குது, மற்றவர்கள் காட்சி அளிக்கிறார்.
நீ சாட்சி உணர்வுல இருந்து உன் கண்ணோட்டம் வருமானால் அது வேற. அன்பர்களே, இந்த மெய் உணர்வு, மெய் அறிதல் என்பது மிக ஆழமான கருத்து. இந்த இடத்துக்கு வருவது கொஞ்சம் கடினம். ஆனால் வருவதற்கு நீங்க முயலணும். அதற்கு என்ன வழி? இன்றில் இருந்து எந்த ஒன்றையும் குறையாக இருந்தாலும் குற்றமாக பார்க்காது. குறை இருக்கு, ஆனா குற்றம் இல்லை. அந்த குறை நிறைய நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற காலம் இது. அந்த குறை முழுமையை நோக்கி பயணிக்கின்ற காலம். ஒரு மொட்டு இருக்கு, ஏன்னா மொட்டா இருக்குன்னு குறையா இருக்கு. மொட்டு குறை, மலர்ந்தாதான் நிறை. மலர்றதுக்கு முன்னாடி மொட்டாகத்தானே இருக்கும். அது எப்படி குற்றம் சொல்ல முடியும்? குறையாக இருக்கலாம், இன்னும் முழுமை அடையல, குறை, ஆனா குற்றம் இல்லை. அது ஒரு மனித மனம் ஒரு மொட்டு போல இறுகியும் குறுகியும் இருக்குது, குற்றம் இல்லை. அது ஒரு நாள் மலரும். அது மலரக்கூடிய கால அவகாசம் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி இந்த மொட்டு இன்னொரு மொட்டை பார்த்து அது என்ன குற்றம் சொல்றது? தன் குற்றம் அறியாமல் பிறர் குற்றம் சொல்லக்கூடியது ஒண்ணு இருக்கு. நீங்க பிறருடைய குற்றம் குறை இருக்கலாம், அதை குற்றமாக பார்க்காம, அது பெரிதுபடுத்தாம, அது விட்டு செல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் குறை இல்லாதவர்களாக மாறுகிறீர்கள். உங்களிடம் குறை இருப்பதனால் பிறரையும் குறையுடையதாக பார்க்கிறோம். குறையும் பரவாயில்ல, குற்றமாக பார்க்கக்கூடாது. அதான் கருத்து வேறுபாடு இருக்கலாம், கருத்து மோதல் இருக்கக்கூடாது. அப்போ இன்றைய சிந்தனை தவத்துல 2 அம்சம் பார்க்கிறோம். ஒண்ணு அனுபவ அறிவு, மற்றொன்று சாட்சி உணர்வு. சாட்சி அறிவல்ல, சாட்சி உணர்வு. அப்போ அனுபவ உணர்வா அனுபவ அறிவான்னா புலன்கள் மூலமாக உணர்ந்து அறிகிற அறிவு. அதாவது தன்னிலிருந்து வேறானது. ஒரு மலரை பார்க்கிறோம், மலர் வேறு, நான் வேறு. ஏன்னா மலர் வாசனையாக இருக்கு, இது பழம் சுவையா இருக்கு. இது வேறு, அது வேறு. உணர்வும் நான் வேறு. இது அனுபவம், உணர்ந்து அறிகிற அறிவு என்னை வேறுபடுத்துகிறது. புலன்வழி உணர்ந்து பெறக்கூடிய அறிவு என்னையும் உங்களையும் எல்லாவற்றையும் வேறுபடுத்து. துவைத நிலை. எதையும் புலன்கள் மூலமாக உணர்ந்து அறியாம அந்த உணர்வாக இருக்கிற பட்சத்தில், அப்ப அங்க அறியதுக்கு ஒண்ணு இல்லை. உணர்வா இருக்கிற பட்சத்தில் அறிவதற்கு ஒன்றும் இல்லை. அந்த இடத்தில் வேறுங்கிறது இல்லை. ஏன்னா பிரிச்சு பார்க்கல, இல்லை, வேறு எதுவும் இல்லை, முழுமை மட்டும். அத டோட்டல் கான்சியஸ்னஸ், டோட்டாலிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ், உணர்வின் முழுமை அல்லது உணர்வு முழுமையா இருக்கு, சிதறல். இதை நாம அனுபவத்துல கொண்டு வந்தால் அதை தன் உணர்வு என்று சொல்லலாம், பேச்சுக்கு மொழி வளர்த்துல இறை உணர்வு என்று சொல்லலாம். உண்மை உணர்வு என்பது சரியா இருக்கும். இல்லைன்னா பழைய ஒரு குழப்பம். தன்னறிவு, நான் என்னை உணர்ந்த நிலை, இறைவனை உணர்ந்தது உணராதவர்களுக்குள்ள ஒரு டிபேட் நடக்கும். உண்மை உணர்வு இப்போ உணர்ந்து கொண்டிருப்போது புலன்கள் மூலமாக பெறக்கூடிய அனுபவ அறிவு. அது கிட்டத்தட்ட மாயா, உண்மை அல்ல, மாயா. மாயா என்றால் உண்மை அல்ல. பழம் இருக்கு, உண்மைதான், ஆனா பேருண்மை அல்ல. பழம் தன்னிலையில் மாறும், பூ தன்னிலையில் மாறும். மாறக்கூடியது எதுவும் உண்மை அல்ல, அது மாயா. நானும் நீங்களும் மாறுகிறோம், நம்முடைய மனசு மாறுது. அந்த மனதை அடிப்படையாக வச்சு நான் அறிமுகப்படுத்தினால் அது மாயா. அந்த நான் மாயா. அனுபவ அறிவினால் வரக்கூடிய நான் என்கிற எண்ணம் மாயா.
அப்ப ரெண்டு பேருக்குள்ள கருத்து மோதல்னா ரெண்டு மாயாவும் கருத்துல மோதிக்குது, சண்டை போட்டுக்குது. ஆனா உண்மையை உணர்ந்தவன் அதை கவனிக்கணும். உண்மையை உணர்ந்தவன் மாயா அல்ல. அவன் மாயையை கண்டு அதை ஏற்றுக்கொள்வான். ஏன்னா அது உண்மையை உணராம பேசுது, அறியாமல் தப்பு செய்யுது. அதை நம்ம குற்றமா எடுக்க வேண்டாம். அவன் தன் கருத்து அங்க அழிஞ்சு போயுது. உண்மை உணர்ந்தவனுக்கு கருத்து இல்லை, கருத்தொழிந்த நிலை, நோ கான்செப்ட். பாருங்க, சமுதாயத்துல there are so many concepts, கருத்துக்கள். இங்க இவனுக்கு எந்த கான்செப்டும் இல்லை, ஒரு கருத்தும் இல்லை. முற்றிலும் கருத்தில்லாத ஒரு கருவூலம். அது எப்படி இருக்க முடியும்? வார்த்தையில சொல்ல முடியாது. ஆனா அனுபவிச்சு பார்க்கணும். ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்றாரு, முன்னாடிதான் எதிர்வினை ஆற்றுவோம், ரியாக்ட் பண்ணும். அவர் எப்படி சொல்லணும்? ஒரு பட்டிமன்றமே நடக்கும். இப்போ பரவாயில்ல, அவர் அறிஞ்சதை அவர் கூறுகிறார். அவருடைய அனுபவ அறிவு அப்படி சொல்ல வைக்கிது. இப்ப நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம், அனுபவம் வேறு, சாட்சி வேறு. சாட்சி நிலைக்கு வந்த பிறகு அனுபவ அறிவை அடிப்படையாக கொண்டு யார் என்ன சொன்னாலும் ஓகே, லெட் இட் பி, அப்படியே இருக்கட்டும். அப்ப என்ன, நமக்குன்னு ஒரு கருத்து இல்லை. கருத்து யாருக்கு வரும்? அனுபவ அறிவு உள்ளவனுக்கு தான் கருத்து. அனுபவ அறிவை கடந்து அந்த சாட்சி உணர்வுக்கு வந்தவனுக்கு கருத்து கிடையாது. கருத்து சொன்னா நான் இன்ன மதம் இல்லை, இன்ன மொழி இல்லை, நான் படித்தவன் இல்லை, அந்த கருத்தெல்லாம் போயிடுச்சு. அதான் வெட்ட வெளிதனை தெய்வம் என்றிருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி கொதம்பாய், கொதம்ப சித்தர் கேட்கிறார். வெட்ட வெளிதனை தெய்வம்னு அவர் போட்டாரு. வெட்ட வெளிதான் உண்மை என்று தன்னை உணர்ந்தவர்களுக்கு பட்டயம் இல்லை, அடையாளம் இல்லை, கருத்து இல்லை. கருத்தொழிந்த ஒரு கருவூல நிலை அது. ஏன் இன்னைக்கு வற்புறுத்தி சொல்றேன்னா, அந்த நிலையை உணர உணர காதுக்கு எந்த முன்னாடி கெட்ட செய்தின்னு சொல்லுவோம், இப்ப கெட்டது நல்லது இல்லை, செய்தி செய்தி அவ்வளவுதான். அது அவரிடமிருந்து வருகிற செய்தி, அது என் செய்தி அல்ல, என்னுடைய சங்கதி அல்ல. இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம், ஹிஸ் ப்ராப்ளம். அவருடைய தவறான கண்ணோட்டம். இப்படி ஒவ்வொருவரும் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம இந்த சிந்தனை இல்லாம கருத்து மோதல்னால சில விஷயம் கைவிட்டு போயிடுது, நம்முடைய உயர்ந்த நோக்கம் அடிபட்டு போயிடுது. சார்பு கெட ஒழுகின்னு ஒரு வார்த்தை உண்டு. சார்பு கெட, எதையும் சார்ந்து பந்தப்பட்டு இல்லாம, சார்பு கெட ஒழுகி, ஒழுகினா வாழ்ந்தாங்க, எதையும் சாராம எந்த அடையாளத்தையும் வைத்துக் கொண்டு இல்லாம கருத்தொழிந்து சார்பு கெட ஒழுகி, அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவனதான் ஞானின்னு சொல்றான். நமக்குன்னு ஒரு கருத்து இருந்தா பிறருடைய கருத்துக்கும் நம்ம கருத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில கருத்து மோதல்களாக அது ஏற்படும், பகைமை வந்துடும். நான் இந்த மதம் என்ற ஒரு கருத்து எனக்கு இருக்குமானால் அவனுடைய மதத்துக்கும் என் மதத்துக்கும் கருத்து வேறுபாடு, மோதல் வந்துடும். என்று நாம் கருத்தொழிந்த சாட்சி உணர்வு நிலைக்கு வருகிறோமோ அதுக்கு பிறகு கருத்தும் இல்லை, மோதலும் இல்லை. அவன் எந்த கருத்தும் இல்லைன்னா அவன் நிர்வாண நிலை அடைகிறான். அம்மனம் நிர்வாணம், அதாவது எந்த ஒன்றினாலும் மறைக்கப்படாத வெட்ட வெளிச்சமான பேரொளி அவன், சுய பிரகாசம். அவனுக்கே அந்த சுய பிரகாசமாக எந்த ஒன்றினாலும் மறைக்கப்படாத, எந்த அடையாளத்தாலும் மறைக்கப்படாத ஒரு நிர்வாண நிலை. அந்த உணர்வு எந்த எண்ணங்களாலும் எந்த அறிவாலும் மறைக்கப்படாது.
நான் இன்ன மதம் என்பது ஒரு அறிவு, எனக்கு மேல் திணிக்கப்பட்ட ஒரு அறிவு. அந்த திணிக்கப்பட்ட அறிவு எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி என்னுடைய உண்மையை மறைத்து கொண்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவருமே அந்த பேருண்மை எங்கும், என்ன பேருண்மை? எங்கும் வியாபித்து வெறும் சுத்த உணர்வா, எல்லையற்ற உணர்வாக, ஆனந்த உணர்வாக இருக்கிற பேருண்மையை மறைத்து இன்னொன்று ஆக்கி, அந்த இன்னொன்றை வைத்துக் கொண்டு அதிகாரப்பற்றோடு, பொருள் பற்றோடு, அந்த கருத்து வந்துருது. அதிகாரம் ஒரு கருத்து, பொருள் பற்று ஒரு கருத்து. இப்படி சில கருத்துகளோடு பலர் சேரும் போது நீயா நானா என்கிற ஒரு ஒப்பீடும், போட்டியும், சண்டையும். கொஞ்சம் எண்ணி பாருங்க. இப்போ நீங்க எண்ணி பார்க்க வேண்டியது, உங்களிடம் புலன் உணர்வுகள், அதனால் பெற்ற அனுபவங்கள் மட்டும்தான் இருக்குதா? புலனுணர்வை கடந்து உயிர் உணர்வும், அந்த உயிர் உணர்வும் பிரபஞ்சம் முழுவதும் அதிரக்கூடிய உயிர் உணர்வாக விரிவாகி இருக்கிறதா? அதையும் கடந்து இயக்க உணர்வை கடந்து அடக்க உணர்வை அடைந்து விட்டோமா, அறிந்து விட்டோமா என்ற ஒரு கேள்வி எழுப்புங்க. எழுப்புங்க. இல்லை, பக்குவப்படுத்துங்க. காலம் குறைவாக இருக்கிறது, மிக மிக குறைவாக இருக்கிறது. இன்று நம் கைவசம் இருக்கிறது, நாளை நமக்கு தெரியாது. ஆகவே அத்தகைய உணர்வை பெறுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்ன? சூழலை விரைவாக மாற்ற முடியாது. சூழ்நிலையை தான் குடும்பம், என் குடும்பம் இதுதான், என் தொழில் இதுதான், என் சமுதாயம் இதுதான். இந்த சூழலை மாற்ற இயலாது. புரிந்து கொள்ளும். ஆகவே எதையும் குற்றமாக, குறையாக பார்க்காத, பேசாது. அதாவது அதன் போக்கிலே போகட்டும். லீவ் இட். நாம கருத்துல ஒரு அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து, நான் இங்க நடக்கிற நிகழ்ச்சிக்கெல்லாம், இந்த கர்மாவுக்கெல்லாம் நான் சாட்சிதானே தவிர, நான் அந்த கர்மாவில பந்தப்படலை, எந்த கர்மாலையும் நான் பந்தப்படலை அப்படின்னு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி பிரிச்சு எடுங்க. இந்த உண்மையில் இந்த நான் என்பது எந்த கர்மாவிலையும் பந்தப்படல அப்படின்னு நல்ல உறுதியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்மா இல்லை. இன்னைக்கு நிறைய கர்மாவில பாக்கி இருக்கு. டியூஸ் இன் டியூட்டிஸ் அடிக்கடி சொல்லும். இப்போ இந்த புரிதல் உங்களுக்கு என்ன சொல்லும்? தெளிவா சொல்லும். ஐ ஹவ் நோ டியூஸ், நோ டியூஸ் சொல்றது, நோ டியூட்டிஸ். எனக்குன்னு டியூட்டிஸ் இல்லை, கர்மா இல்லை. பட் கர்மா இஸ் கோயிங் ஆன். பல விஷயங்கள் என்ன சுத்தி நடக்குது. நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. நல்லது வருது, கெட்டது போகுது, கெட்டது வருது, நல்லது போகுது. நண்பர்கள் வர்றாங்க, விரோதிகளா மாறுறாங்க, விரோதிகள் வர்றாங்க, பலபடி போறாங்க. கர்மா இஸ் கோயிங் ஆன். நான் பந்தப்படலைன்னா எனக்கு கர்மா இல்லை. நான் பந்தப்படாத போது இதுக்கு ஒரு ஃப்ரீடம். என்ன ஃப்ரீடம்? நோ கர்மாஸ். அந்த ஃப்ரீடத்தை அறியக்கூடிய ஃப்ரீ வில் நமக்கு இருக்கு. ஃப்ரீ வில், சுதந்திரமான ஒரு வில் பவர். அந்த ஃப்ரீ வில் எப்போ கிடைக்கும்? ஃப்ரீனஸ் ஆஃப் வீல் ஆகிற போது. வீல் என்று சொன்னா சக்கரம். மனம் என்பது சக்கரம். அது இப்ப யாருடைய மனசு ஃப்ரீ ஆகலை, ஃப்ரீனஸ், விடுபடலை, சிக்கி இருக்கு. சுகதுக்க சக்கரத்தில் இந்த சக்கரம் சிக்கிக்கொண்டு தன்னுடைய ஃப்ரீனஸை இழந்துருச்சு. நீங்க முதல்ல அது உண்டு பண்ணுங்க. சமாதானத்தின் மூலமாக அந்த ஃப்ரீனஸ், அந்த வீல்,
மன சுழற்சியை ஃப்ரீ ஆக்குங்க. அப்போ உங்களுக்கு பக்கத்துல ஒரு வில் பவர் வரும். அதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில். சுதந்திரத்தினால கிடைச்ச ஒரு வில் பவர். அந்த வில் பவரை கொண்டு இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஆமா, எனக்கு என்ன கர்மா இருக்கு? எனக்கும் ஒண்ணு இல்லை. இந்த உடல் இயக்குவது கூட என் கர்மா அல்ல. என்னுள் எழக்கூடிய எண்ணம் கூட என் கர்மா இல்ல. அது இந்த ரொபாட்ல நடக்கக்கூடிய ஏதோ உண்டு. இந்த ரொபாட்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இட் இஸ் பியூர்லி ரொபாட். உடல் மன இயக்கத்தோடு கூடிய ஒரு ரொபாட். நான் ஃப்ரீ வில். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இந்த உடல் மூலமாகவோ மனதின் மூலமாகவோ வர வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப வருது. ஏன்? ஸ்டக்கப். நோ ஃப்ரீனஸ் இன் மை வீல். என் மன இயக்கத்துல இன்னும் அந்த ஃப்ரீனஸ் ஏற்படலை. அங்க ஏதோ சில மாசுகள், கோபதாபங்கள், போட்டி பொறாமைகள், அதிகாரப்பட்டு பொருள்பட்டு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஃப்ரீனஸ் ஆஃப் த வீலுக்கு தடையை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய பகுதியில நாம இருக்கிறோம். ஏனென்றால் ஆன்மீகம் பேசக்கூடிய அனைவரும் ஆன்ம உணர்வு பெற்றவர்களா, இன்னும் குற்றம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றவர்களா, ஒரு குறையை குறையாக பார்க்கின்றார்களா? நான் குறையாக பார்க்கல. அது குறை அல்ல, அது பயணம். அறிவனுடைய பயணம் அது போயிட்டு இருக்கு. நிறைவை நோக்கி போயிட்டு இருக்கு. The journey of consciousness towards the perfection of consciousness. So you should not have the right to interfere. But you are taking the right because of your அந்த பவர், அதிகாரம். உனக்கு கொடுக்கப்பட்ட கலெக்டர் என்ற அதிகாரம், தலைவன் என்கிற அதிகாரம். அந்த அதிகாரம் உன் கண்ணை மறைக்க வேண்டும். அது எந்த குறையை குறையாக பார்ப்பது கூட தவறல்ல, குற்றமாக பார்ப்பதுதான். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை திரும்பி பார்த்து நமது அறிவில என்ன குறைபாடு இருக்கு இதை எப்படி முழுமையாக்குவது என்கிற தன்னை பற்றிய சுய சிந்தனை. இதான் சொன்னேன். நீங்கள் நம்ம எல்லாருக்கும் பேரறிவு இருக்கு. எந்த துறையில சிந்தனை செலுத்துகிறோமோ அந்த துறையினுடைய ஆழத்திற்கு செல்கிறோமோ முழுமையாக கைவல்யமாகும். அப்ப இந்த நான் என்கிற அந்த சுயத்தை பற்றிய சிந்தனை, இந்த சுயத்தை எது மூடிக்கொண்டிருக்கிறது, அதை திறப்பது எப்படி என்கிற சிந்தனைகளை நீங்க முழுமையா ஈடுபட்டால் உங்களுக்குள்ள இருக்கிற பேரறிவு எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டும். அப்ப என்று இந்த சாட்சி உணர்வுக்கு வருகிறோமோ அன்றைக்குதான் இது எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சூத்திரம் ஞாபகம் வருது சொல்றேன். இந்த உணர்வு என்கிற பதம் கூட எப்படி எழுந்ததுன்னு பாருங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களை ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. சுத்த வெளியாக இருக்கிற இடத்துல அது தன்னை உணர்கிற உணர்வை பெறவில்லை என்று சொன்னேன். அது தன்னை உணர்வதற்கே எடுத்துக்கொண்ட பயணம்தான் பரிணாமம் என்று சொன்னோம். அங்க என்ன ரகசியத்தை மனுஷ சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா, சூழ்ந்த அழுத்து மாற்றல். இந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் தான் அணு முதல் அண்டை மீறாக உள்ள பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறது. ஓரிரு ஜீவனம் முதற்கொண்டு ஆறிரு படைத்த மனிதன் வரைக்கும் தோற்றுவிக்கிறது. தோற்றுவிச்சதோட நிறுத்தல, சூழ்ந்தழுத்து மாற்றலினால் எல்லாவற்றையும் சீராக இயக்கி கொண்டிருக்கு, சீரான விளைவை கொடுத்து கொண்டிருக்கு. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், அப்படியே கேளுங்க. ஒரு விண் சுழலுது. அத விண்ணாக சுழல்வது எது? சுத்த வெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றலினால் தன்னுடைய பேராற்றலின் பேரறிவையும் ஒரு இயக்க மூலக்கூறாக ஆக்கி அது அப்படியே தனியா விட்டுறது, செப்பரேட் ஆக்கி விட்டுறது.
இப்ப விண்துகள் வேற, சுத்தவெளி வேற, துவைதம் வேற. ஆனா விட்டதோட நேரத்துல அந்த விண்துகளை சூழ்ந்து அழுத்துது. சூழ்ந்து அழுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த விண்துகள் சுழண்டு கொண்டே இருக்குது. சரியா? சரி. இப்போ இது ஒரு ஆப்பிள் பழம். இதுல பல கோடி விண்துகள்கள் இருக்கு. அந்த சுத்த வெளியுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் பிரபஞ்சத்துக்குள்ளேயும் நுழைந்து நுழைந்து வெளியில இருக்கிற எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி கொண்டு கடைசியா ஆப்பிள் பழத்தை சூழ்ந்தழுத்தி உள்ள போகுது. உள்ள என்ன இருக்கு? விண்துகள் இருக்கு. அதையும் சூழ்ந்தழுத்துது. இதை என்ன கண்டுபிடிக்கிறோம்? எவ்வளவு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் உள்ள வருதோ அந்த அளவு ஆற்றல் மீண்டும் வெளிப்படும். ஆக்ஷன், ரியாக்ஷன். In every action there is an equal and opposite reaction. ஒவ்வொரு அழுத்தத்துக்கும் சமமான எதிர் அழுத்தம் வரும். அப்போ இத்தனோண்டு இருக்கிற ஆப்பிள் பழத்தை எவ்வளவு பெரிய சுத்தவெளி, எல்லையற்றது, பிரபஞ்சத்துக்கு அப்பால் சொல்ற சுத்தவெளி சூழ்ந்து அழுத்து இங்க வந்து அழுத்துதுன்னா எவ்வளவு வேகத்துல, அவ்வளவு வேகத்துல இந்த ஆப்பிள் பழத்திலிருந்து ஒரு எதிர் விளைவு பிரபஞ்சம் முழுவதும் கடந்து சுத்தொழிக்கு போயிடுது. அவ்வளவு வேகத்துல. இதை உணர்ந்து ஒரு கவிஞன் சொல்றான், மில்டன் என்ற ஆங்கில கவிஞன். யூ cannot pluck even a little flower without distant star. என்ன சொல்றான்? ஒரு சிறு மலரை கூட மிக தொலைவில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு தெரியாம உன்னால பறிக்க முடியாதுங்க. நீ பறிக்கிற அந்த கணத்திலேயே அந்த நட்சத்திரத்துக்கு தெரியுமா நீ பறிக்கவே. எப்படி? சூழ்ந்தழுத்து மாற்று. இது நடக்கிற ஒவ்வொரு வைப்ரேஷனும் வித்தின் நோ செகண்ட் பிரபஞ்சம் முழுவதும் பரவும். இதான் மகிழ்ச்சி கொடுத்த சூழ்ந்தழுத்து ஆற்றலினுடைய உச்சக்கட்ட ஆய்வு. இந்த விடை எதெல்லாம் சூழ்ந்தெடுத்தது? பிரபஞ்சத்தை சூழ்ந்தெடுத்தது. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களையும், ஒவ்வொரு விண்துகளையும், ஒவ்வொரு அணுவையும், பூமியையும், ஒவ்வொரு ஜீவனையும், உங்களையும் என்னையும் சூழ்ந்தெடுத்தது. எவ்வளவு வேகத்துல சூழ்ந்தெடுத்ததோ அந்த அழுத்தத்துடைய வேகம், கணம் என்னவோ அதுக்கு சமமான எதிர் விளைவை நான் கொடுக்க முடியும். எதெல்லாம் அது எனக்கு உள்ள கொண்டு தருதோ அத்தனையும் நான் வெளிப்படுத்த முடியும். ஆனா ஏன் முடியல தெரியுமோ? இந்த உணர்வு புலன் வழி அனுபவ அறிவாக மாறி தன்னிலை மாறி போயிடுச்சு. ஆகவே அதுக்கு இதை செய்ய முடியல. அந்த செயலை அது இழக்குது. எவ்வளவு ஒரு பரிதாப நிலை தெரியுமா? நான் எல்லையற்ற பரம்பொருள், தன்னிற்கு சூழ்ந்த அழுத்தம் உள்ளவன். எனக்குள்ளேயே எனக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. ஆனால் அந்த அழுத்தத்தை நான் மிஸ் பண்றேன். எப்படி? அந்த அழுத்தத்தினால வந்த உணர்வை புலன் உணர்வாக தன்மாற்றம் அடைய செய்து அனுபவ அறிவாக மாற்றி அந்த அனுபவத்தினால் எழுந்த நான் எனும் அதிகார எண்ணத்தில் நான் விளையாடிட்டு இருக்கிறேன். ஐம் ஜஸ்ட் பிளேயிங். எனக்கு ஏற்பட்டிருக்கிற அதிகாரம் அகம்பாவம். ஆக்சுவலா அகம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. ஆனா அந்த அகம் தன்னை என்னவா பாவிக்குது? அனுபவ அறிவை கொண்டு தன்னை இன்னொன்றாக பிரிதொன்றாக பாவிக்குது, துவைதமாகுது. அந்த பாவனை தான் அனைத்து துன்பங்களுக்கு காரணம். இப்ப அகம் எதையும் பாவிக்காது. அகம் தன் உணர்வில் அமரும் போது பிரம்மமாயிடும். அந்த பிரம்ம நிலையில் இருந்தோர் சொன்னா சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் உடனே விலகும் ஆற்றல், அழுத்தம், சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ், தள்ளுறது, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஒவ்வொரு மையத்திலும் ரெண்டு அழுத்தம் ஏற்படுது. மையத்தை நோக்கிய அழுத்தம், அது விளைவாக வெளியில தள்ளுற அழுத்தம். கொள்ளலும் தள்ளலும் என்ற ரெண்டு அழுத்தம் ஒவ்வொரு புள்ளியிலும் ஏற்படுது. அவன் அகத்துல ஒடுங்கி இருக்கிற போது அந்த ஒடுக்கத்துல கொள்ளலும் தள்ளலும்
நான் எதை கொள்றேன்? முழுமை. சுத்தவெளி என்பது முழுமை. முழுமையை கொள்றேன், முழுமையை தள்ளுறேன். நான் என்ன முழுமையா வெளியில காட்டுறேன். அதான் சுய பிரகாசம். and the eternal supreme being. எப்போ அந்த எட்டர்னல் சுப்ரீம் பீயிங் சூழ்ந்தழுத்து மாற்றலினால் அங்கிருந்து வருது. இங்க அது இந்த பிரம்மம், இந்த அகம் அதை கொள்ளுது, கொண்டதை கொடுக்குது, தள்ளல் முழுமையா கொடுக்குது. அந்த முழுமையா கொடுக்கிற ஒன்னைதான் அன்புன்னு சொன்னாங்க. அன்பு முழுமையானது. அன்பிற்கு ஒன்று அடைக்குத்தான். அன்பு முழுமையானது. எப்போ அந்த முழுமையான அன்பை எப்போ பிரதிபலிக்குது? முழுமையான அந்த ஒன்றை, அந்த ஒன்று உள் நுழையும் போது அந்த உள்ளுக்கு அது கொள்ளல்னு சொல்றோம். அது அழுத்தம் உள்ள மையத்தை எடுத்துட்டீங்கன்னா அது கொள்ளுது, கொண்டதை திருப்பி கொடுக்குது. சரி, அங்கிருந்து எதை நம்ம வாங்கி கொண்டோம் என்றால் அன்பு. சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் பண்பு அன்பு. இது யார் சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? தாய்மானவர் ஒரு இடத்துல சொல்றார், தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது எது? தங்கும்படிக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பூமி இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஓடு பாதை இருக்கு, சூரியனை சுற்றி ஓடக்கூடிய ஒரு பாதை இருக்கு, அதனுடைய பாதையிலேயே அது ஓடும். இன்னொன்னு குறுக்கீடு செய்யாது, இதை தடுக்க. சூரியனிலிருந்து பூமி எவ்வளவு தூரத்தில் இருக்கும் அதே தூரத்தில் இருந்து கொண்டு அதே ஓடும் பாதையில் ஓடிக்கொண்டிருக்குல்ல, அப்ப அது அங்கேயே தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கு. தங்கும்படிக்கு இச்சை வைத்தது எது? தன் அருள்வழிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு. நீங்க உங்க வீட்டுல எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல தங்கும்படிக்கு இச்சை வைத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு என் மேல அன்பு. என் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, என் போக்கிலேயே, பூமி அதன் போக்கிலேயே ஓடுவதற்கு இச்சை வைப்பது போல அவர் என் போக்குல என்ன விட்டுறாரு, அவங்கவுங்க போக்குல போட்டுமே, அப்படி சுதந்திரம் கொடுக்கிறாரு. அதை அனுபவிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அவருக்கு என் மேல அன்பு. அப்ப அந்த இச்சை என்கிற வார்த்தை, சூழ்ந்தழுத்த ஆற்றல் என்கிற வார்த்தைக்கு பேரு அன்பு. காட் இஸ் லவ். அன்பு நம்ம என்னன்னு புரிந்து கொள்றோம்? சூழ்ந்தழுத்தும் ஆற்றலே. அதுக்கு இலக்கியமா சொல்ல போனா சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பது விஞ்ஞான வார்த்தை. அரவணைப்பு, ஹக். எது அரவணைக்கும்? அன்பு இருந்தா அரவணைக்கும். இந்த அரவணைப்பு எல்லோரையும், பகைவனையும், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன் பாடினாங்க. பகைவனையும் அவன் அரவணைக்கிறான். எப்போ அரவணைக்க முடியும்? அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை அது சூழ்ந்து அழுத்துகிறது என்ற உணர்வை பெறுகிறவன் அதே அழுத்தத்துல, வேகத்துல அவ்வளவு தொலைவுக்கு வெளிப்படுத்துறான். பிரபஞ்சம் முழுவதும் அவனுடைய அன்பு. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தான், அது போயிட்டே இருக்கும். ஆக நான் என்ன சுருக்கமா சொல்ல வரேன், நீங்கள் தயவு செய்து இனி உங்களுடைய அனுபவ அறிவை வைத்துக்கொண்டு, உங்களுக்கு நீங்களாக ஒரு அடையாளம் வைத்துக்கொண்டு அதிகாரம் செலுத்தாதீர்கள். யூ ஹவ் நோ ரைட். நீங்கள் எதையும் உருவாக்கவில்லை, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த உடலை கூட உருவாக்கல, இந்த உடலை கூட வளர்க்கல. உங்களுடைய அனுபவத்தை கொண்டு எதையும் உருவாக்க முடியாது. ஆணவம் வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம். இந்த அனுபவ அறிவு, அதனால் எழுந்த நான், நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி விட்னஸிங் கான்சியஸ்னஸ். சாட்சி உணர்வுக்கு முன்னாடி உங்களுடைய கல்வி, பணம், அதிகாரம் ஒண்ணும் கிடையாது. அதான் கற்றதனால் ஆய பயனன்கொள்னு வள்ளுவர் கேட்டார். நீ படிச்ச பெரிய ஆள் தான்ப்பா, என்ன பயன்? அன்லஸ் வாலறிவன் நட்டாள் தொழாரினி. வாலறிவுனா முழுமையான அறிவு. அந்த சாட்சி உணர்வு தான் முழுமையான அறிவு. அதை உணராம நீ என்னதான் படிச்சு அதிகாரம் பெற்றாலும் அது உனக்கு பயனே இல்லை. இன்னும் சொன்னா ஆபத்து. ஆபத்து. இன்னைக்கு சமுதாயத்துல எல்லா ஆபத்துக்கும் காரணம் அந்த வாலறிவு என்ற நிலைக்கு மனிதன் வரவில்லை. அவன் படிச்சதை வைத்துக்கொண்டு, ஈட்டிய பொருளை வைத்துக்கொண்டு, அகம்பாவத்தோடு
அவனுடைய செயல்தான் அனைத்துக்கும் காரணம். இப்ப நான் சொன்ன கருத்தை நீங்க பொறுமையா சிந்திச்சு, எப்போ சிந்திக்கணும்? கண்ணை மூடி ஒரு தவ நிலையில் அமர்ந்து ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க உங்களுடைய மன இயக்க வேகம் குறைந்து அது சிந்தனையோடு கூடிய தவமாக, தவத்தோடு கூடிய சிந்தனையாக மாறும்போது உங்களுக்குள்ள பல அற்புதங்கள், அதிசயங்கள் நிகழும். நிகழ நிகழ நீ யாரையும் வெறுக்க மாட்டீங்க, ஒதுக்க மாட்டீங்க, கமெண்ட் பாஸ் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க இந்த உண்மை உணர்வுக்கு வரலைன்னு உங்களை நீங்களே அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க வாயிலிருந்து யாரையாவது குற்றமா சொன்னீங்கன்னா உடனே நினைத்து கொள்ளுங்க, நீங்க இன்னும் அறிவு உடையவர்களாக, மாறாக அறியாமையாக, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பதாக நீங்கள் உங்களை அடையாளம் காணுங்கள். இன்னொருத்தர் அல்ல. உங்களுடைய குற்றத்தை நீங்களே உணருங்க. எது குற்றம்? எது குற்றம் என்றால் பிறரை குற்றமாக பேசுகிற போது அதுதான் குற்றம். இதிலிருந்து விடுபட்டால்தான் இந்த ஆன்மீக சிந்தனைக்குள்ள செல்ல முடியும், சாட்சி உணர்வை பெற முடியும். இதெல்லாம் பூரா என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். நானும் குற்றம் சொன்னவன், வேகமா பேசுறவன், எல்லா விதமான உணர்ச்சி வேகங்களும் எனக்கு உண்டு, இல்லைன்னா சொல்லலை. நான் ஒரு ஹியூமன் பீயிங். ஆனால் இப்போ அந்த காலங்களாக 5-6 வருடமா, ஒரு 7-8 வருஷமா பலவிதமான அனுபவ அறிவு, மீண்டும் அந்த அனுபவ அறிவை என் சிந்தனைக்கு எடுத்த போது அது சாட்சி உணர்வாக மாறிச்சு. என் கையில ஒண்ணும் கிடையாது, சாட்சிக்கு கையில ஒண்ணுமே கிடையாது. ஆனா என் கையில இருக்குன்னு ஒருத்தர் நினைச்சா அது சாட்சி உணர்வு இல்லை, அனுபவ அறிவு. சாட்சி உணர்வு வந்தவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் ஒரு நிர்வாணி. நிர்வாணி அவன் ஒண்ணு இல்லாத நிர்வாணி. ஆனா அவன் ஆனந்த உணர்வோடு இருப்பான். நிர்வாணி என்று சொன்னா எதனாலும் மறைக்கப்படாத ஒரு ஆனந்த சொரூபமாக அந்த உணர்விலே இருக்கும். வாழ்க்கை வளமுடன். நேரம் போனது தெரியல. இதோட நிறைவு செய்யறேன். எல்லாரும் தளர்வு நிலைக்கு வரலாம். இன்னைக்கு சொன்னதுல ஐயங்கள் எழும். அதனால ரொம்ப ஆழமான ஐயமா இருந்தா கேளுங்க, மேல்போக்கா இருந்தா விட்டுட்டு திருப்பி இதை கேளுங்க. ஏன்னா அது யூடியூப்ல வருது, திருப்பி திருப்பி கேளுங்க. அனுபவ அறிவுனா என்ன, சாட்சி உணர்வுனா என்ன? இப்ப இருக்கிற நான் உணர்வால் எழுந்த நானா, அனுபவ அறிவால் எழுந்த நானா, இன்னும் நீங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த கருத்துடைய முக்கியம். இந்த கால என்னுடைய தவத்துல அனுபவ அறிவில் இருந்து சாட்சி உணர்வுக்கு நுழைந்த ஒரு அனுபவம். அது ஒரு அனுபவம் தான், ஆனா உள்ள அனுபவம், சுய அனுபவம். அப்போ அப்படியே சிந்திக்கிற போது அந்த மாதிரி கிடைச்சது. வாழ்க வளமுடன்.